Hi TNPC buddies, welcome to Asan Academy. போன couple of வீடியோஸில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. அதில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து 144 145க்குலாம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. என்னால் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதால் வந்து கண்டிப்பாக இதால் ஹர்ட் ஆகாதீங்க. நிறைய மெசேஜஸ்க்கு நான் ஏற்கனவே ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதை வச்சு உங்களால் டிசைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆனால் போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சிபிடி எக்ஸாம் பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து அதுக்கு பெரிய ஹைப் சொல்கிறாங்க. இந்த சிபிடி இந்த இது இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் இந்த மோடில் தான் எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சிபிடினா என்னதுன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இது வந்து டிஎன்பிசிக்கு ஒரு புதுசான விஷயமா அப்படின்னு சொன்னால் இல்லை. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எழுதுகிறவங்களுக்கு வந்து இது புதுசான விஷயம். ஆனால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்கச்சக்க சிபிடி எக்ஸாம்ஸு பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சிபிடி எக்ஸாம்ஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு கம்மியான க்ரௌட் இருக்கும்போது அந்த சிபிடி எக்ஸாம்ஸை வந்து சூஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியாக குயிக்கர் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஓகே, நான் எதுக்கு இந்த சிபிடியை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன்னா, நிறைய பேர் இந்த குரூப் 2A மெயின்ஸை எழுத போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து பயங்கரமான தெளிவு வேணும். கரெக்டாக அந்த குரூப் 2A மெயின்ஸை வந்து சிபிடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அப்புறம் என்னென்னா, இந்த சிபிடியில் நான் எழுதியிருக்கிறேன். ஓகேவா, 2014 குரூப் 2A குரூப் 2 ஓடி எக்ஸாமே வந்து ஒரு பாதி சிபிடிலையும் இன்னொரு பாதி மெயின்ஸ்லையும் எழுதி நான் அதில் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் ஹோல்டர். ஸோ அந்த சிபிடி முறை வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் என்ன நடந்தது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் அனாலிசிஸ் நான் கொடுக்க போகிறேன். என்னெல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுறேன். ஃபுல் அனாலிசிஸ், இதோட அட்வான்டேஜ் என்ன, இது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், சரியா? ஸோ மேபி உங்களுக்கு அதை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த என்டையர் சிபிடி ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எக்ஸாம் எப்படி கிளிக் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது. ஏற்கனவே உங்களுக்கு மார்க் இது வந்து டிஎன்பிசி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபென்டாஸ்டிக்காக எப்படி இந்த சிபிடி எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் இதை எடுத்துகிட்டு போக போகிறேன். நெக்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் மிஸ்ஸே பண்ணாதீங்க. இதில் நிறைய உங்களுக்கு லேர்னிங் இருக்க போகுது. அண்ட் நிறைய இந்த சிபிடின்னு சொல்கிற இதெல்லாம் ஓகே இதுதானா சிபிடி அப்படின்றது உங்களுக்கு இதை தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம் ஓஎம்ஆர் ஷேடிங்கும் சிபிடி ஷேடிங்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஓஎம்ஆரில் என்னது பேப்பர் வச்சு நீங்கள் வந்து ஷேட் பண்ணுவீங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அவ்வளோதான் சிம்பிள். இந்த எஸ்எஸ்சி ஃபார்மேட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இது யூஸ்வலாகவே இது அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னது, த ரிசல்ட் டேக்ஸ் டைம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓஎம்ஆர் ஷேடிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஎம்ஆர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஓஎம்ஆர் மிஷினில் அது வந்து அடுக்கிட்டு அதை வந்து திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்கோரை வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மிஷின் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கோரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க டிஎன்பிசி. ஆனால் இந்த சிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ரிசல்ட்ஸ். நான் இந்த இமீடியட் ரிசல்ட்ஸ்னால் அதோட மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். இமீடியட் ரிசல்ட்னா உடனடியாக இமீடியட் ரிசல்ட்ஸ் வருமா, அப்படி இல்லை. ஆனால் பேக் எண்டில் வந்து எல்லாரும் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு ஏற்கனவே அதுக்கு என்ன ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கம்ப்யூட்டரில் ஃபீட் ஆகிருக்கு. கரெக்டாக அதில் வந்து மெமரியில் இருக்குது. அப்போது அது ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட வேலை ஆக்சுவலாக என்னன்னா ரொம்ப குறைஞ்சிடுது. ஏன்னா அவங்க ஓஎம்ஆர் ஃபீடிங் எதுவுமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசல்ட் டம்பை எடுத்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸு அந்த ரேங்கிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு மட்டும்தான் கொடுக்கறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக குவிக்காக முடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2A எழுதுறவங்க, ஓகே 2 மெயின்ஸ் அப்படின்னு இருக்கும்போது 2 மெயின்ஸ் எழுதி தான் இந்த ஸ்கோர் கொடுக்க போகிறாங்களான்றது இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் 2A எழுதுறவங்க மட்டும் மேக்ஸிமம் 1 மந்த்தில் 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இவ்வளோ தான் இதில். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டைம். செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடிங் ப்ராசஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து என்ன சார் இது சிபிடி, இது என்ன இதில் என்ன பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு ஷேட் பண்ணுறதுக்கு கொஸ்டின் பேப்பரை பார்ப்பீங்க, கொஸ்டினை படிப்பீங்க, எடுத்து திருப்பி ஓஎம்ஆர் எடுப்பீங்க. அந்த ஓஎம்ஆரில் இந்த கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்குள்ளே 10 செகண்ட். ஓகேவா, ஓகே எல்லாருமே வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ இந்த 10 செகண்டு ஒரு கொஸ்டினுக்குன்னா 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ செகண்டு, 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ நிமிஷம்? என்னடா ஏற்கனவே லாஜிக்கல் ரீசனிங் வந்து போதலை, நீங்கள் வேறு ஏன் இப்படி பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிள். அப்போ என்னென்ன 200 10 செகண்டு, ஸோ 2000 செகண்டு. 200 கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ 2000 செகண்டு. ஸோ 2000 செகண்ட் பை 60 க்ளோஸ் டு 30 நிமிஷம், 30 மினிட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா
200 கொஸ்டின் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறீங்க. 30 நிமிஷம் நீங்கள் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு அங்கே போய் ஷேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி ஷேட் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க. அப்போது ஒரு கொஸ்டின் பேப்பரை OMR ஃபார்மேட்டில் 2.5 மணி நேரம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக்கிங் ப்ராசஸ்ன்றது வந்து என்ன ஆகும்னா, அந்த மானிட்டர்லேயே கொஸ்டின் இருக்கும், அங்கேயே கிளிக் ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தோன்னே இது ஆன்சராக கிளிக், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த 1 to 2 செகண்ட்ஸாக ஆகும். ஸோ டோட்டலாகவே இங்கே வந்துட்டு ஒரு கிளிக்கிங் ப்ராசஸ்ன்றது 5 மினிட்ஸ் தான். 25 நிமிஷம் லாபம். அந்த 25 நிமிஷம் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் எப்படின்னா கேப்சர் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 40 கொஸ்டின் இருக்குல்ல, அப்போ நீங்கள் வந்து இந்த கிளிக்கிங்கால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். நார்மலாக பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ண மாட்டீங்க OMR ஷேடிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்கரெக்ட் ஆன்சர் பேப்பர்ஸ். OMRல என்ன வரும்னா, உங்களுக்கு இன்கரெக்ட் ஆன்சர் ஷேடிங் பேப்பர்ஸ் வந்துடும். மேபி அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பேஜஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும். கரெக்டாக பேஜஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும். OMR ஷீட்ஸ் தப்பாக இருக்கலாம். இல்லை ஆன்சர் பேப்பர்ஸ் வந்து எதனா ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம், கிழிஞ்சு இருக்கலாம், ஒரு பேப்பரே மிஸ்ஸிங்காக இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து CBTயில் எல்லாமே இன்பில்ட்டு மேக்ஸிமம் அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஓகே, நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது அந்த ரோல் நம்பர் வேரியேஷன், இந்த வேரியேஷனு, கொஸ்டின் பேப்பர் எந்த இஷ்யூஸும் எங்களுக்கு இல்லை. சரியா? ஸோ இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஷேடிங் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் ஆர் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, என்னென்ன ரோல் நம்பரோ இல்லை என்னென்ன ஷேடிங்கோ அந்த வந்து OMR ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணணும். அதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது. சரிங்களா? அண்ட் அது ஷேட் பண்ணால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், தப்பாக பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்ளம் இருக்கும். இங்கே அதில் நோ சச் இஷ்யூஸ். சரியா? நீங்கள் வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணணும். ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, இங்கே பாருங்கள், இஃப் யூ மிஸ் அவுட் டு ஷேட் தி ஆன்சர்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் இது பண்ணுறோம், கொஸ்டின் இது பண்ணிவிட்டு ஒரு 200 கொஸ்டின் பண்ணிடுறோம். கடன்னு நம்ம பண்ணும்போது மேபி ஒரு இடத்துல நம்ம வந்து ஷேடிங்கை வந்து மிஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து என்னென்னா, எங்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அந்த கொஸ்டின் வந்து ஹைலைட்டடாக ரெட்டில் காமிக்கும். நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் அதை காமிக்க போகிறேன்ல, மேக்ஸிமம் குயிக்காக பண்ணிடுறேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ கைஸ், மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு OMRல என்ன பண்ணீங்க, லாஸ்ட்டாக இப்போ இந்த எக்ஸாம் எழுதுனீங்க, Group 2 OT எக்ஸாம், Group 2 2A ப்ரிலிம்ஸ் எழுதுங்க. உட்காந்து ஒன்று என்னீங்க கரெக்டாக கவுண்ட் ஆஃப் A + B C D E. இங்கே அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டா இருக்க முடியும், உங்களுக்கு தெரியாது. அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவுண்ட் ஆகும். அது மாதிரி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையும் எதுவுமே கொடுக்கல. ஸோ பட் ஐ வில் செக் தட். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கவுண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய இஷ்யூஸ் நம்ம இந்த எக்ஸாமினேஷன்ஸில் நிறைய பேர் யூடியூப்பில் எல்லாமே நீங்கள் இதை ரேஸ் பண்ண இஷ்யூஸு இதில் உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. என்னது, டைம் கீப்பிங். இப்போ என்ன ஆகுன்னா, நிறைய நிறைய இதில் நம்ம போகும்போது ஒரு கிளாஸ் ரூமில் கிளாக்கே இருக்காது. அப்போ நம்ம அனலாக் வாட்சை கட்டிட்டு போவோம். இல்லை சில பேர் தப்பாக டிஜிட்டல் வாட்சை கட்டிட்டு போயிடுவாங்க. சில இன்விஜிலேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த அனலாக் வாட்சே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க லாஸ்ட் டைம்லாம். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. வாட்ச் கட்டாமல் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற ஒரு தாட் எல்லா ஆஸ்பிரண்ட்டும் இது கேட்டாங்க. பெல் அடிக்கிறத வச்சு நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம்ல டைமை. ஸோ அந்த டைமை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்டையர் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ப்ரொசீஜர் ஆகும். கரெக்டாக? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபுல்லாக டிபெண்டன்ஸ் இருக்கும். இல்லை இன்விஜிலேட்டர் கிட்ட சார் டைம் என்ன சார் ஆச்சு இதெல்லாம் கேட்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் கம்ப்யூட்டர் டைமர். இப்போ இந்த கம்ப்யூட்டர் டைமர் வந்து நீங்கள் எக்ஸாம் ஆரம்பித்த உடனே அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன டைம் ஆகுது, என்ன இது ஒரு கொஸ்டினுக்கு என்ன டைம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதான். உங்களால் வந்து ஒரு OMRல முன்னெல்லாம் என்ன பண்ணுவீங்க, OMRல ஷேட் பண்ணிட்டீங்கன்னா, முன்ன பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அது வந்து ரப்பர் வச்சு எடுக்கிறதோ, பிளேடு வச்சு இது பண்ணுறது, எச்ச துப்பி இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு பழைய காலத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து இது பண்ணவே கூடாதுன்னு சொன்னதுலேருந்து ஒரு தடவை நீங்கள் தப்பாக ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், யூ கேன் சேஞ்ச் எனி டைம் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரு கொஸ்டினை நீங்கள் தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து அதை மாற்றிக்கலாம், எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேர் இந்த Group 2Aலே வந்து அந்த ப்ரெஷரில் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. அது போய் உங்களால் கரெக்ஷனுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. கரெக்டாக?
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த என்டையர் எக்ஸாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது. என்னது, சில இன்விஜிலேட்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஏர்லியாக போய் பேப்பரை கலெக்ஷன் பண்ணிடுறாங்க. கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாமே இதில் வருது. இங்கே வந்து என்ன ஆகிடும்னா, இன்விஜிலேட்டர் நினச்சா கூட அவங்களால போய் அதை கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரில் என்ன டைம் சொல்லுதோ அதுதான் சப்மிட்டு. நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து 3 மணி நேரத்தில் ஒன்று நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும், இல்லை அது ஆட்டோ சப்மிட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோ சப்மிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தெரியுது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜை பற்றி நம்ம இப்போ பேசலாம். ஓகேவா? அட்வான்டேஜ் இருந்தால் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தானே செய்யும். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசலாம். இது வந்து நான் எழுதும்போது சில டிஸ்அட்வான்டேஜஸை நான் பார்த்தேன். ஓகே, ஸோ இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். 2014 எக்ஸாமுக்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் இந்த சிபிடியில் வந்ததால், நிறைய க்ரௌட் இருந்ததால் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதை வந்து மீடியா கவரேஜ் நிறைய எக்ஸ்டென்சிவாக பண்ண பிறகு இதை வந்து 2014லேருந்து 2024 வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து எதுவுமே சிபிடியில் நடத்தலை. பட் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், அதுலேருந்து நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ கன்ஃபார்மாக இப்போ இந்த தடவை அவங்க நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இது எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி தான் நடத்தியிருப்பாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஓவராலாக ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து என்னென்னா ஒரு லேப் என்வாயன்மெண்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் இல்லாமல் வந்து சுற்றி ஒரு லேப் என்வாயன்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு கார்னரில் ஸ்விட் பண்ணிங்க. அப்போ ஒரு இன்விஜிலேட்டர் வந்து சென்டரில் நின்னோ இல்லை எங்கே நின்னோ அவங்களுக்கு வந்து 360 டிகிரி ஆங்கிள் தான் அவங்க சுற்றிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அப்போ நம்மளுக்கு எதனா ஒரு அட்டென்ஷன் வேணும்னா அப்பப்போ நம்ம அவங்கள வந்து எங்கன்னா போய் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம கிளாஸில் இப்படி இருக்கும்போது இன்விஜிலேட்டர் நேராக இருப்பாங்க, எதனா ஒன்று கேட்கறதுக்கு. இது உங்களுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தெரியலாம். பட் ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியன்ஸ்லாம் இல்லை. ஓகே, இன்னொன்று இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டு ஒரு பெஞ்சுக்கும் இன்னொரு பெஞ்சுக்கும் இல்லை பக்கத்துக்கும் என்னன்னா நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, உங்களால் எட்டிலாம் பார்க்க முடியாது. இங்கே நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா, பீப்பிங் டாம் தெரியுமா? அந்த இதுதான் இங்கே நடந்தது எனக்கு. என்னென்னா, ஒரு சிஸ்டம் இருக்கும், பக்கத்துலேயே இன்னொரு சிஸ்டம் இருக்கும். இங்கெல்லாம் நீங்கள் டேபிளாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அங்கெல்லாம் சிஸ்டம் வந்து ஒரு சாக்கெட்டோட அட்டாச் ஆகிருக்கும். கரெக்டாக ஒரு பவர் கேபிளை விட ஒரு சிஸ்டம் என்ன 10 அடி தள்ளியாக வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் ஒரு கார்போர்டை போட்டுருவாங்க. சரியா? நடுவில் ஒரு அட்டையை போட்டுருவாங்க. இன்னொரு பர்சனுக்கும் இவருக்கும் தெரியாத மாதிரி ஓரளவுக்கு அந்த சிஸ்டம் மானிட்டர் தான் கவர் ஆகும். எனக்கு அப்படி தான் கவர் ஆச்சு. அப்போது என்ன ஆகுன்னா, பீப்பிங் டாம் பண்ணுறவங்கெல்லாம் அதை பண்ணாங்க. சில பேர் வந்து இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட் லைட்டாக எட்டிக்கெலாம் பார்க்க தேவையில்லை, இப்படி லைட்டாக இப்படி பார்த்தாலே அவங்களுக்கு வந்து அந்த என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணுறாங்கன்னு தெரியும். கண்டிப்பாக அந்த கொஸ்டினோட சீரியல் நம்பர் மாறிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் அவங்க என்ன கிளிக் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில் எனக்கு பக்கத்தில் இருந்தவரே என்னோட மானிட்டரை 2-3 நிறைய தடவையே பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எவ்வளோ இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சின்ன பசங்க மாதிரி சார் ஹீ இஸ் சீயிங் மை மானிட்டர் சார் அப்படின்னு சொல்லவும் முடியாது. நம்மளுக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் யாருன்னா நம்ம மானிட்டர் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு இருந்தது. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான். என்னதுன்னா, இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ், லேட் ஸ்டார்டிங் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் அண்ட் என்னென்னா நடுவில் சில இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ என்னென்னா, சில பேர் 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க வேண்டியது சில பேருக்கு மட்டுமே 10:30 மணியோ இல்லை 10:15 அன்றைக்கி ஆச்சு 2014 2015. அது ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சென்டரில் ஒரு ரூமில் ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர்லாம் ஆரம்பிக்காமல் வெளியில் இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு திருப்பி டெக்னிக்கல் இஷ்யூ வந்துருச்சு. அவங்க சில கொஸ்டின்ஸை பார்த்துட்டாங்க. மீடியாவில் நிறைய பேர் வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது அவங்க மொபைலை எடுத்துகிட்டு கேரி பண்ணி போய் அதுக்கு ஆன்சர்ஸ் தேடுறதோ இல்லை இது தேடுறதோ புக்ஸ் எடுத்து தேடுறதோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் நடந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. எங்கள் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேட் ஸ்டார்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இது மாதிரி லேட் ஸ்டார்ட் ஆச்சு, இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து சரியாக வந்து இதை எடுத்துகிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு தான் 2014 அப்புறம் 2024 வரைக்குமே 10 வருஷம் இந்த சிபிடி நடக்கலை. ஓகேவா? ஏன்னா ஆனால் எப்போவுமே சிபிடி டிஎன்பிசியில் நடந்து தான் இருக்குது, பக்காவாக நடத்துவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் க்ரௌடுன்னு வரும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நடக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ நீங்கள் ஒரு ஓஎம்ஆர்லேயே வந்து சில ரூம்ஸில் வந்து 10 நிமிஷம் லேட்டாலாம் ஆரம்பிக்கிறதுலாம் உண்டு இல்லை, இது மாதிரி தான். ஆனால் ஒரு சிபிடி அந்த முறையில் போகும்போது ரூம்லாம் ஸ்ப்ளிட் பண்ணும்போது கரெக்டான அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான்.
ஏன்னா திடீர்னு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது இல்லை இது போகிறது, சார் ஏதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறது. அங்கே வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் வந்து எங்கள் ரூம்லேயே பெருசாக அவ்வளோ இல்லை. ஒரு தடவை 2 தடவை, ஏன்னா நல்லா ஆரம்பித்த உடனே நான் அப்படியே என் ஸ்க்ரீனை விட்டு நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன். சரியா, 34 வயசில் ஒரு எக்ஸாம் நான் எழுதுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நான் எதுவுமே பார்க்கல, நான் பாட்டு இது பண்ண அப்சர்வ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் பீப்புள் ஃபார் கோயிங் ஃபார் பிரேக்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது சில பேருக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்கும், இல்லை இருக்கும். நம்ம யூஸ்வலாக எந்த கிளாஸ் ரூமில் ஏர் கண்டிஷனிங் இருக்காது, இங்கே வந்து ஏர் கண்டிஷனிங் இருக்கும். இது வந்து ரொம்ப என்னடா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் உண்மை. ஒரு 3 மணி நேரம் ஒரு ஹாலில் இருக்க போகிறீங்க. அப்போ ஹாலில் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி 1 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிலைமை என்னவாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நான் அந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, எல்லாருக்கும் நர்வஸ்னஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஓகே, நேற்று என் கிளாஸ்லேயே அதை சொன்னேன். ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சருக்கு வந்து நர்வஸ்னஸ் இல்லைன்னா அதில் என்ன அர்த்தம்னா, அவருக்கு அந்த இது இல்லைன்னு அர்த்தம், அந்த ஜோஷ் இல்லைன்னு அர்த்தம். எல்லா டீச்சருக்கும் எல்லாருக்குமே அது இருக்கும். அப்போ அந்த எக்ஸாம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் ½ அன் ஹவர் அந்த எக்ஸாமை என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியல. ஏன்னா நேச்சர் கால்ஸ், ரெஸ்ட் ரூம் போகிற ரொம்ப இது. ஆனால் இந்த எக்ஸாமும் முடிக்கணும், இதுவும் முடிக்கணும். லாஸ்ட் ½ அன் ஹவர் என்னால் திங்கே பண்ண முடியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு ஓகே, எல்லா ரூம்லேயும் எல்லா லேப்லேயும் கன்ஃபார்மாக ஏர் கண்டிஷன் இல்லாமல் இருக்காது. ஸோ அதால் அதை ரொம்ப ரொம்ப இது பண்ணிக்கோங்க. என்னடா இது ஒரு சில்லியான ஒரு விஷயம் போய் நீங்கள் இதை சொல்கிறீங்களா சார், இதெல்லாம் ஒரு என்ன ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணீங்களா? இதுவும் ஒரு இதுதான். ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா கிளியர் மைண்ட் வேணும். ஓகே, உங்களால் வந்து நேச்சர் கால்ஸை வந்து அடக்கவே முடியலன்னா எங்கேருந்து நீங்கள் திங்க் பண்ண போகிறீங்க நினச்சி பாருங்கள். எக்ஸாம் முடிஞ்சால் போதும்னு இருப்பீங்க. எனக்கு இந்த இதில் ஒரு OMRக்கும் இதுக்கும் எனக்கு எப்பவுமே ஒரு இஷ்யூ இருக்கும். ஏன்னா டைமர் வந்து எப்படின்னா 2 ஹவர்ஸ் இருக்குங்க, 159, 158, 157, 156ன்னு பின்னாடி போயிட்டுருக்கும். நம்ம வாட்ச் பார்க்கும்போது முன்னாடி போகும். சரியா, முன்னாடி போகும்போது நம்மளால் அசஸ் பண்ண முடியும், பின்னாடி போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எனக்கு அது டிஃபிகல்ட் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம அசஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததால் எனக்கு அது ஒரு ஆடட் ப்ரெஷராக இருந்தது. அதால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் இதை வந்து CBT வழியாகவே எடுங்கன்னு சொல்லுவேன். இன்னொன்று, இப்போ இந்த CBTன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் இருந்தால் தான், அதெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற நிறைய டெக்னாலஜியில் நீங்கள் மொபைலில் எடுக்கலாம், லேப்டாப்பில் எடுக்கலாம், இதில் எடுக்கலாம். அதுக்குன்னு TNPSC உங்ககிட்ட மொபைல் கொடுத்து எடுங்களா சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஆனால் இதே பிளாட்ஃபார்மு நிறைய இப்போ நாங்கள் நடத்துகிற Group 2A மெயின்ஸ் டெஸ்ட்டு இதே பிளாட்ஃபார்ம், டிக்டோ பிளாட்ஃபார்மில் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிற பிளாட்ஃபார்ம்லேயே TNPSC பிளாட்ஃபார்ம்லேயே நாங்கள் அது மாதிரி தான் நடத்த போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, இது 2 உங்களுக்கு நீங்கள் கிளியராக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு வந்து 2-3 விஷயம் மட்டும் காமிக்கிறேன். யாருமே ஜஸ்ட் டோன்ட் ஸ்டாப். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ், நம்ம TNPSC வெப்சைட்டு போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ். நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது என்ன தெரியுமா, யூடியூப்பில் வந்துட்டு யாருன்னா ஒரு யூடியூபரோ இல்லை எங்கள் அகாடமி சேனலோ இல்லை வேறு அகாடமி சேனலில் போய் உட்காந்து, சார் இது வந்து பிளாக் பெனில் எழுதணுமா, இது வந்து இப்படி தான் பண்ணணுமா, அப்படி தான் பண்ணணுமான்னு சொல்கிறது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் வந்து அந்த ஹரியில் ஒரு விஷயத்தை நான் ஒன்று சொன்னேன்னா அதுவே ஒரு வேதவாக்காக எடுத்து நீங்கள் போய் பண்ணுறீங்க. ஆனால் TNPSC வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஆக்கிடுது. என்னென்னா, ஒரு இதுக்கும் ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு இது கொடுத்துட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது ஜஸ்ட் ஒரு 10-15 பேஜ் தான். இது நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் யாருமே போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப கிளியராக சொல்ல, யாருமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்படி நீங்கள் வரணும், எப்படி நீங்கள் எக்ஸாம், நான் இதை ஃபுல்லாக இது பண்ண போகிறதில்ல. ஓகே, நீங்களே இப்போ பார்த்துக்கோங்க. மெமராண்டம் நீங்கள் கேரி பண்ணணும், என்னெல்லாம் உங்களுக்கு தேவை, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி தேவை நீங்கள் உள்ளே வரும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபி இருக்கணும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, அப்புறம் இப்போ சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெனுக்கு 30 minutes பிஃபோர் நீங்கள் வந்தாகணும். கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு கேரி எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ். இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, கீ, ரெஜிஸ்டர், எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். நான் இது வந்து மேபி இன்னொரு நாளைக்கும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஃபார் லேக் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு இது இங்கே இருக்குது. தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க. ஓகே, யார் சொல்கிறவங்களும் பெரிய நாலேஜ்லாம் யாருக்குமே இல்லை. அவங்களே இந்த டாக்குமெண்ட் பார்த்து தான் சொல்ல போகிறாங்க. அவங்க பார்த்து சொல்லும்போது அவங்க எதனா தப்பாக சொல்ல போகிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு உங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்களே பார்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இது ஏற்கனவே TNPSC வந்து கொடுத்துட்டாங்க, இந்த டாக்குமெண்ட்டை, இந்த இது கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ், இங்கே தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு இருக்கா. இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் ஃபார் OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இது இல்லை, மார்க் டெஸ்ட்
பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போது இது நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு சிபிடியில் ஒரு டவுட் இருக்கோ இங்கே பாருங்கள், நம்ம இதை வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னு பாருங்கள். இதுதான் வந்து லாகின் பாஸ்வேர்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. ஜஸ்ட் சைன்இன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஆக்கிட்டாங்க டிஎன்பிசி. ஓகே, சைன்இன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் என்ன வருது. உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த கொஸ்டின்ஸோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்குதோ உங்களுக்கு OMRல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்ல, அதே தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவீங்க. பாருங்கள், பேப்பரே மூவ் பண்ண தேவையில்ல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் சோசல் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல் கம்ப்யூட்டர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் நீங்கள் அடிக்கிறீங்க. சரியா? இது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்காக நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கடகடன்னு ஒரு 2 மினிட்ஸில் தான் காமிக்க போகிறேன். ஸோ இது எல்லாருமே நீங்கள் போய் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க, எங்களுக்காக அதை பண்ணலை. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 கொடுத்துருங்க. வாட் இஸ் த செகண்ட் லைன்? இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் ஆரம்பிச்சிச்சு. கொஸ்டின் ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு டைம் ஆரம்பிச்சிச்சு. 1:19:49 ஆரம்பிச்சிச்சு. இங்கே யார் எழுதுகிறாங்களோ இங்கே வந்து ஆப்வியஸாக அந்த பேர் இருக்காது, உங்களுக்கு லாகின் நம்பர் வரும். இங்கே ஆன்சர்டு, நாட் ஆன்சர்டு, நாட் விசிட்டடு, மார்க் ஃபார் ரிவ்யூன்னு இருக்குது. நீங்கள் எத்தனாவது கொஸ்டினில் இருக்கீங்க? ரெட் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினில் இருக்கீங்க. நம்பர் 1. இப்போ நம்பர் 1 வந்து வாட் இஸ் த செகண்ட் லைன் ஆஃப் த வேர்ஸ் ஃப்ரம். நான் இப்போ இது ஆன்சர்லாம் பார்க்க போகிறதில்ல. இதோட மேஜிக் ஒன்று பாருங்கள். முன்ன ஆன்சர் நாட் நோன் வந்து 5th ஆப்ஷனில் இருக்கும். இங்கே வந்து ஆன்சர் நாட் நோன்னு வந்து 1st ஆப்ஷன்லேயே வந்துருச்சு. தெரியாமல் இதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. ABCDEன்னு இருக்கும்ல, இந்த இ ஆப்ஷன் இங்கே எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சப்போஸ் நான் வந்து ஓகே இதுதான் ஆன்சர், நான் இது எதுவுமே பார்க்கல, நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போன பிறகு பாருங்கள், இது வந்து க்ரீனாக மாறிடுச்சு. ஓகேவா? க்ரீனாக மாறினோடனே இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரெட்டாக இருக்கும்போது செகண்ட் கொஸ்டினில் இருக்கீங்க. இது நான் பார்க்குறேன், எனக்கு இது வந்து எனக்கு இது சரியாக புரியல, என்னடா அது ரெப்ரசன்டேட்டிவ், எனக்கு சரியாக புரியல. நான் இப்போ என்ன பண்ணணும்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணிடுறேன். இது கிளிக் பண்ண உடனே பாருங்கள் பர்பிள் ஆகிடுது. பர்பிள் ஆன உடனே நெக்ஸ்ட் 3வது கொஸ்டினுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த 3வது கொஸ்டினில் திருப்பியும் ஒரு கொஸ்டின் வருது, அசர்ஷன் ரீசனிங் வருது. அசர்ஷன் ரீசன்னாலே நம்மளுக்கு கொடுமை. ஓகே, ஐயோ என்னடா இது, சரி நான் இது கிளிக் பண்ணுறேன், எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது கிளிக் பண்ணிவிட்டு ஐயோ தப்பாக கிளிக் பண்ணிட்டேனே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளியர் த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதான் ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் நெக்ஸ்ட்டு போடும்போது இது வந்து க்ரீனாக மாறும். கரெக்டாக? இது க்ரீனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் போயிடுச்சு. 4th கொஸ்டின் அது மாதிரி போனவர்னு. ஓகே, திருப்பி நான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை நெக்ஸ்ட்டு போகிறேன். இப்போ நான் வந்து 5th கொஸ்டினுக்கு போகிறேன். எனக்கு இது வந்து கரெக்டாக தெரியல. ஓகேவா? நான் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு போகிறேன். ஓகே, இப்போ திடீர்னு எனக்கு வந்து அந்த செகண்ட் கொஸ்டினுக்கு எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் கொஸ்டினை டைரெக்டாக கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், செகண்ட் கொஸ்டினை டைரெக்டாக கிளிக் பண்ணி எனக்கு இது தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன், ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் OMRல இருக்கும்போது ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது 11வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டினோட ரிலேஷனாக இருக்கும். இப்போ என்னால் இதை பண்ண முடியும். நான் இங்கே போய் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த 2வது கொஸ்டின் க்ரீன் ஆகிடுது. புரியுதா? இவ்வளோதான் சிம்பிள். ரொம்ப ரொம்ப எளிமை சிபிடி. ஆனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜ், 2-3-4-5 டிஸ்அட்வான்டேஜும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரி கொஸ்டினை நீங்கள் பண்ணிகிட்டே போயிட்டு நீங்கள் பாட்டு நெக்ஸ்ட்னு போயிட்டு இப்போ எல்லாமே நான் 200 கொஸ்டின் முடித்த உடனே இங்கே சப்மிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த சப்மிட் பட்டனை நீங்களே கொடுக்கலனா இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த 200 செகண்டு முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே அந்த சப்மிட்டை கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ ஹோப் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் 2A மெயின்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் ப்ளீஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. நிறைய பேர் சிபிடின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. இதை விட ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. ஓகே, அண்ட் நான் திருப்பி சொல்கிறேன், டிஎன்பிசி உங்களுக்காகவே இதை வந்து மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் வந்து ஃபார் மார்க் இன்டர்வியூ நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். யாருமே கேட்காதீங்க, எல்லாமே அவைலபிள் தான். யாருன்னா ஒருத்தங்க அதை பார்த்து திருப்பியும் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் பாதி தப்பாக இருக்குது. இப்போ நானே உங்களுக்கு கொடுக்கும்போது மேபி ஒரு மிஸ்டேக் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு புது நாலேஜாக உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரை போய் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிட்டோம். இஃப் உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நாங்கள் செகண்ட் பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்டிங் இந்த 9th அன்னைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ், யூ வுட் ஹவ் சீன் 9,500 ஒன்லி. அதில் 2 கிளாஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஜாயின்
ஃபார் திஸ் கிளாஸ் அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ், என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் திஸ்ஸிங்னா நாங்கள் ஆசான் அகாடமி இஸ் தேர் வித் யூ. இது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருமாலையும் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா யாருமே இது பெருசாக எழுதியிருக்க மாட்டாங்க. இது எழுதிருந்தாலே என்னால் கிளியராக வந்து லே அவுட் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடியுது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ்.